நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரன். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெண் உத்திரட்டாதி 29 வயது, ஆண் ரேவதி 32 வயது. நியூலி மேரிடு கப்பிள்ஸ். நியூலி மேரிடு அப்படின்னாக்கா ஒரு 4 வருஷம் ஆச்சு. பொண்ணுக்கு 25 வயசு இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, பையனுக்கு 28 வயசு இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீனராசி. அதாவது ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், அறிவார்ந்த பெரியோர்கள், புத்திசாலிகள், மேதைகள் இவங்கன்னா அவதரித்த ஒரு ராசி மீன ராசின்னு சொன்னா ஒரு நூலளவு கூட அதுல பொய்யே இல்லை, உண்மை. ஒரு பரோபகாரமான சிந்தனைகளுக்கு ஆட்பட்டவர்கள், அடுத்தவங்களுடைய பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாதவங்க, ஆசையே படாதவங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எது வாழ்க்கையில பேராசை, கிடைச்சதை வச்சு அப்படியே லைஃபை ஓட்டிட்டு போறவங்க, கிடைச்சதை வச்சு திருப்தி பட்டுக்கிற ஒரு கேட்டகரி. அதே மாதிரி இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க. சிறுக கட்டி போகணும் அப்படின்ட்டு அகலக்கால் வைக்கக்கூடாதுப்பா, விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணும்பா அப்படின்ற மாதிரியே ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள்ல பேராசைனா இல்லாம, ஒரு நயவஞ்சக எண்ணங்கள்னா இல்லாம, தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கிறவங்க தான் இவங்க மீனராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மீனராசிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப நடந்துகிட்டு இருக்க நேரம் பாத்தீங்கன்னாக்கா ஜென்மாந்திர ராகு பகவான். ஜென்மாந்திர ராகு பகவான் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜென்மத்துல ராகு வந்தார் அப்படின்னாக்கா என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துவாரு. ஏன்னாக்கா ஜென்மத்துல ராகுனாக்கா இப்ப 7ஆம் இடத்துல கேது பகவான், குடும்பஸ்தானத்துல கலத்திர ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. இதுல என்ன இப்ப மீனராசிக்கு அப்படின்னாக்கா ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சிக்கல்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்க மீனராசி தான் சுக்கிர பகவானுக்கு உச்சமாகின்ற ஒரு வீடு. ஆக்சுவலா ராகு பகவான் சுக்கிர பகவானின் தலைவனே ராகு பகவான் தான். ஸோ அவர் உங்க மீனராசியில உட்காந்து 7ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்து இதுல சயன சுகம் மோட்ச விரயஸ்தானத்துல என்னதான் 7ஆம் சனியா இருந்தாலும் சனி பகவான் வேற உட்கார்ந்து இருக்கிறதுனால இதுல 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் குரு பகவான் இந்த மே 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததுனால இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னாக்கா ஜென்மாந்திர ராகு, குடும்ப குரு, சயனஸ்தான சனி, இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னாக்கா ஒரு டெட்லி காம்பினேஷன். இது என்ன பண்ணுனாக்கா தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். ஷார்ட்டா பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் மேட்ரு, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த 29 வயது பெண் உத்திரட்டாதி சொன்னேன் இல்லையா, அவங்க நல்ல ஒரு கேரக்டர். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு கிளாஸான ஒரு நட்சத்திரம். முடிஞ்சா ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணணும், முடியலன்னா தான் பாட்டுக்கு சிவனேன்னு ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். தனக்கு யாராவது துன்பம் ஏற்படுத்தலாம் கூட அதை கண்டுக்காத மன்னிச்சு பெருந்தன்மையா மன்னிக்கிற ஒரு கேரக்டர் உள்ளவங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஆல்மோஸ்ட் ரேவதியும் அப்படிதான். இதுல உத்திரட்டாதிக்கு பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் நட்சத்திர சாரம் வாங்குறாரு, ரேவதிக்கு புதன் பகவான் நட்சத்திர சாரம் வாங்குறாரு. இதுல ரேவதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சாமதான பேத தண்டம் அப்படின்ற மாதிரி அப்படியே முதல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு அன்பா அமைதியா அப்படியே போவாங்க. அன்பும் அமைதியும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாக்கா அடுத்தது கொஞ்சம் பேச்சுவார்த்தையும் ஒத்து வரல அப்படின்னாக்கா கொஞ்சம் வெள்ளக்கொடியை பறக்க விடுவாங்க. வெள்ளக்கொடியும் வேலைக்கு ஆகல அப்படின்னாக்கா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குரலை வசதி பேசுவாங்க. அதுவும் சரியா வரலனாக்கா பேத தண்டத்தை கையில் எடுப்பாங்க. ஐ மீன் அடிக்கடி ரகலா குத்து விட்டு இந்த ரேஞ்சுக்கு போவாங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க. அவங்களுக்கு என்னன்னா பின்னால நடக்கிறது முன்னால யோசிச்சு பாக்குறது அப்படின்றது அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. என்ன தனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம யாருக்கு ஒரு எறும்பு கூட நம்ம துரோகம் நினைக்காத ஆளு, நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில சோதனைகள் வருது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவங்க தான். இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப நான் சொன்ன இந்த கிரக சஞ்சார நிலைமைகள், இந்த கோச்சாரத்துல இந்த ஜென்ம ராகு, குடும்ப குரு இப்ப மாறி இப்ப மே 1ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் ஆயிட்டாரு. அதனால அது பிரச்சனை இல்லை. இந்த சயனஸ்தான சனி பகவான் அது 7ஆம் சனியாக, இதுல ஜென்மாந்திர ராகு பகவான் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ரு. கல்யாணம் ஆகி 2 பேருமே ஒரு சிட்டியில இருக்காங்க. அதாவது சிட்டி அப்படின்னாக்கா அது ஒரு மேஜர் சிட்டி, ஐடிக்கு பேர் போன ஒரு சிட்டி. அந்த சிட்டியில ஐடி ஹப்னு கூட சொல்லலாம். அந்த சிட்டியில இவங்க 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. இவங்க வேலைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா 2 பேருமே தமிழ்நாட்டுல ஒரு தென் மாவட்டம் வட மாவட்டத்துல இருந்தவங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். அதாவது ஏறக்குறைய ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ். இவங்களுக்கு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாம் கரெக்டா இருந்து 11க்கு 8 பொருத்தம் பெண் உத்திரட்டாதிக்கும் ஆண் ரேவதிக்கும் 11க்கு 8 பொருத்தம் பெரியவங்க அவங்களுடைய முன்னிலையில அவங்களோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியா ஒரு கிராண்டா தான் ஒரு கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் வேலை விஷயமா 2 பேருமே அந்த ஐடி ஹப்பான அந்த ஊருக்கு அதர் ஸ்டேட் அங்க தனி கொடுத்துறம் போயிட்டாங்க. ஒரு வீடு ஒன்று லீஸ் எடுத்துட்டு அங்க போய் இருந்தாங்க. இதுல என்ன அப்படின்னாக்கா கல்யாணம் ஆன உடனே பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன் போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அங்க போனான்னு பார்த்தாக்கா
அங்க போனாங்க. அங்க போனாக்கா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் சாந்தி முகூர்த்தம் அந்த குறிப்பிட்ட நேரத்துல நடக்கல. குறிப்பிட்ட நேரத்துலயும் நடக்கல, அதுக்கப்புறமாவும் அந்த குறிப்பிட்ட நேரம் தள்ளியும் தாண்டியும் கூட நடக்கல. இல்ல இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு வந்து ஒரு மாதிரி இதா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவர் ரேவதி ஹஸ்பண்ட் அவர் பாத்தீங்கன்னா அப்ப 28 வயசு தான் அவருக்கு. அவர் என்ன பண்ணாருனாக்கா, ரொம்ப கிளாஸான ஒரு ஆள் இல்லையா அப்புறம் அவர் என்ன பண்ணாருனாக்கா, ஓகே ஓகே அதனால என்ன இருக்குது, கிணத்து தண்ணியை ஆத்து வெள்ளம் அடிச்சுட்டு போக போகுது அப்படின்ற மாதிரி, என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தானே, என்னைக்கு இருந்தாலும் நாம தானே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஓகே டேக் யூர் ஒன் டைம் அப்படின்ட்டு ஊருக்கு திரும்பி வந்தாங்க. வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹனிமூன் போனாங்க. ஹனிமூனே நடக்கல, ஊருக்கு திரும்பி வந்தாங்க. பேரண்ட் எல்லாம் கேட்டாங்க, ரெண்டு வீட்லயும் விசாரிச்சாங்க, என்ன என்ன எப்படி என்ன ஏது அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த நேரத்துல. ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியே சொல்ற மேட்டரா, வெளியே சொன்னா வெக்கக்கேடு அப்படின்றதுனால அப்படி சமாளிச்சாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, பொண்ணு மாப்பிள்ளைய பொண்ணு பையனை சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஊருக்கு, அதர் ஸ்டேட்டுக்கு, அந்த ஹைட்டி அப் அந்த ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னாக்கா கூட இவங்க வீட்டுல வந்து பெரியவங்கலாம் வந்திருந்தாங்க. வந்து ஒரு வீடு ஒன்று லீஸ் எடுத்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. பாத்தீங்கன்னாக்கா 4 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கடந்த 4 வருடங்களாவே ஆண் ரேவதி, அதாவது வீட்டுக்காரர் ரேவதி நட்சத்திரக்காரர் வந்து 32 வயசு ஆயிடுச்சு. அவர் பக்கத்துல போனாவே இந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பெண் உத்திரட்டாதி வந்து கிட்ட வராத கிட்ட வராத கிட்ட வராத அப்படி அப்படியே சுருண்டுபடுத்திக்கிறது, இல்லைனாக்கா வந்து அதை வந்து அவனை தள்ளி விடுறது, சமயத்துல அடிக்கிறது, கொஞ்சம் வயலண்டா நடந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்குது. என்னடா இது, இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு இவரும் வந்து இந்த சாமதான பேவகன்ற மாதிரி இவரும் வந்து வெள்ளக்கூடினா பறக்க விட்டு ரொம்ப அமைதியா போய் நல்ல மூட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கோயிலுக்குனா கூப்பிட்டு போயிட்டு, என்ன இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எப்படி எப்படி நம்மளுடைய சந்ததிகள் வம்சம் விருத்தியாகும், இந்த மாதிரியே இருந்ததுன்னா எப்படி, இப்பவே 4 வருஷம் ஆக போதே, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் இப்படியே இருக்கிறது, வெளியே சொன்னா வெக்கக்கேடு, ஒரு வாட்டி நான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் இன்னும் குழந்தை வரல, ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கல, ஏன் இன்னும் வந்து கரு உருவால அப்படின்னு நம்ம கேட்கறாங்க, நான் என்ன பண்றேன் இந்த மாதிரி இருக்குன்னு அப்படின்ற மாதிரி இந்த 4 வருஷத்துக்கு இப்போ கேட்கறத 1வது வருஷம் முடியும் போதே 2வது வருஷம் துவங்கும் போதே இவர் வந்து ஒரு நல்ல மூட்ல இருக்கும்போது கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க இருந்துகிட்டு இல்ல இல்ல எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஒன்றும் இதான் சரியா வரல, எனக்கு ஒன்றும் இப்போ சரியா வரல அப்படின்னு நம்ம சொன்னேன். சரி டாக்டரை பார்க்கலாம், அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரி டாக்டரை பார்க்கலாம் வா அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. டாக்டர்கிட்ட போனது டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர், 2 பேரையும் தனித்தனியா ஒரு கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ இவர் ஒரு பையன் கேட்டாரு, எனக்கு எதுங்க பண்ணணும், நான் தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையேன்ற பிரச்சனையில இருக்கேன்றதை நான் தான் ஓப்பனா சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல என் ஒய்ஃப்ன்றதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதனால நீங்க கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தான் பண்ணணும் நீங்க அப்படின்னா ஒரு ஹிப்னாட்டைஸ் பண்ணி ஒரு சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா உள் மனதில் ஆள் மனதில் என்ன இருக்கு அப்படின்றத வந்து அவர் அப்படியே எடுக்கிறாரு. சில பல கேள்விகள்லாம் கேட்கறாரு, அந்த கேள்விகள்லாம் இவங்க பதில் சொல்லிக்கிட்டே வராங்க. பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து எல்லாம் கரெக்டாகவே இருக்குது, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்றது வந்து இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது ஒண்ணுமே புரியலையே, இது என்ன இதுன்னு ஒண்ணுமே புரியலையே, இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சரி என்னன்ற சரி ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் அப்படின்றத பார்த்து கேள்விப்பட்டு ஒரு 4 இடத்துல விசாரிச்சு நல்ல ஒரு ஜோதிடத்தை போறாங்க, அஸ்ட்ராலஜர்கிட்ட போறாங்க. அஸ்ட்ராலஜர்கிட்ட போனாக்கா அவர் சொல்றாரு, நீங்க வந்து சில தோஷங்கள்லாம் இருக்குது, இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க. என்ன சாமி நீங்க எப்படி சொல்றீங்க, நீங்க சொல்ற கோயிலாம் வந்து காசி ராமேஸ்வரம் அதெல்லாம் வந்து நாங்க போறதுன்றது இப்போ வந்து அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் சொல்றேன் அந்த கோயிலுக்குன்னா நீங்க போய் என்னென்ன பரிகாரம் பண்ணுமோ அந்த பரிகாரத்தினா நான் வந்து ஆல்ரெடி நான் பண்ணிடுறேன். நான் சிம்பிளா ஒரு 1 lakh செலவாகும், 1,08,000 ரூபாய் அதை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு உடனே இவங்க உஷாராயிட்டாங்க. ஓ இது ஏதோ வந்து கொஞ்சம் மீட்டர் போடுற ஜோதிடர் போல இருக்கு, இவர் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி விட்டாங்க. இதுக்கு இப்படி இருக்கும்போது அதாவது புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே மனசு ஒத்துதான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் போறாங்க, ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை தேடுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படியும் வந்து ஒரு விட்டவர தொட்டகரையா நம்ம இதை வந்து கேள்விப்பட்டு அப்படின்னாக்கா எப்படி இதுல வந்து அந்த பொண்ணுடைய அப்பா பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கிட்ட ஏற்கனவே வந்து நம்ம கிட்ட எதுனா ஜாதகம்னா பாப்பாரு, நடுவில் கொஞ்சம் டச்சு விட்டுருச்சு. அவர் சொல்லியிருக்காரு, இல்லம்மா நமக்கு மெட்ராஸ்ல ஒருத்தர் இருக்காருமா, ஒரு யூடியூப் சேனல் கூட நடத்திட்டு இருக்காரு, ஆஸ்ட்ரோ ராஜேஷ் ரவீன்கரன் அப்படின்ட்டு, அவர்கிட்ட பாருங்கம்மா ஒரு நேர்மையான அஸ்ட்ராலஜர் அப்படின்னு நம்மளை பத்தி சொன்ன உடனே இவங்க உடனே நமக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு ஜாதகத்தை அனுப்புனாங்க. ஜாதகத்தை அனுப்புனது 2 ஜாதகத்தையுமே பார்த்தேன். நான் பார்த்ததுமே சில விஷயங்கள் புரிஞ்சு போச்சு நமக்கு. என்னன்னாக்கா காலசர்ப்ப தோஷம். காலசர்ப்ப தோஷம்ன்றது வந்து ஒரு பெண்ணுக்கு மனைவிக்கு இருந்தது அப்படின்னாக்கா ஆணுக்கும் இருக்கணும்.
அப்படி ஆணுக்கு இல்லை அப்படின்னாக்கா ஏறக்குறைய வந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் இருக்கணும். லக்னத்துல இருந்து இல்லை அப்படின்னாக்கா சந்திரன்ல இருந்து இருக்கணும், இல்ல வேற மாதிரி வந்து ஒரு சுக்கிரன்ல இருந்து இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏடாகுடமான ஒரு அமைப்பு. இதை வந்து அதாவது பொருத்தம் இருக்கு. பெண் உத்திரட்டாதிக்கும் ஆண் ரேவதிக்கும் பாத்தீங்கன்னா 11க்கு 8 பொருத்தம் இருக்குது. அதனால ஒரு நல்ல பிரச்சனை கிடையாது. 11க்கு 8 பொருத்தம் இருக்குன்னு போது மேஜரா இருக்க வேண்டிய பொருத்தங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்குது. ஆனா கிரக சஞ்சார சூழ்நிலைகள் இப்ப கோச்சாரத்தில் நடக்கிறதும் அவங்க ஏற்கனவே அந்த ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற அந்த கட்டத்துல அமர்ந்த அந்த கிரக சஞ்சார சூழ்நிலைகளும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியா ஏறு மாறா தாறு மாறா இருக்குது, ஏடா குணமா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பெண் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், பிறக்கைக்கே வந்து சனி தசை. சனி தசை முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா புதன் தசை. இந்த புதன் தசை பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பெண்ணுக்கு ரொம்ப வந்து ஏதாவது என்னன்னாக்கா எப்படி சொல்றதுனாக்கா ராகு கேது பிடியிலே மாட்டிக்கொண்ட புதன் பகவான் கூடவே பாத்தீங்கன்னாக்கா செவ்வாயும் வந்து ராகு கேதுவோட சாரம் வாங்குற நட்சத்திர சாரம் வாங்குற ஒரு அமைப்பு. இதுல 2ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவான். இதுல நடந்துகிட்டு இருக்க கோச்சாரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜென்மாந்திர ராகு பகவான். ஜென்மாந்திர ராகு பகவான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்து தலைவன் ராகு பகவான் அப்படின்னும் போது அது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட்டா இங்க வந்து நடக்குது. ஏன் அப்படின்னாக்கா அந்த ஜனனகால ஜாதகத்தை வந்து மீற முடியல இந்த கோச்சாரத்தினால. இந்த மாதிரி ஒரு ஏடாகுடமான ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னு ஒண்ணு அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கிரக சஞ்சார நிலைகள் இதெல்லாம் சேர்ந்து அவருடைய மனசுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு கல்யாணம் நாள்ல இருந்து அந்த டே 1ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னாக்கா நைட் 1ல இருந்தே அதாவது அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னாக்கா உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு தாம்பத்திய வாழ்வுக்கு தான் ஏற்றவள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைகள் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி அவன் மனசுல ஊந்துருச்சு. அது காரணம் என்னன்னாக்கா நான் சொன்ன இந்த மேற்குறிப்பிட்ட இந்த கிரக சஞ்சார நிலைகள் இதுல வீட்டுல வந்து பெரியவங்க ஃபாலோ பண்றாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன அவர்கிட்ட இப்ப இந்த மாதிரி அவர் நம்ம மெட்ராஸ்ல இருக்காரு ராஜேஷ் சார் அவர்கிட்ட பாத்தீங்களா எடுத்தீங்களா அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல அவங்க அப்பாவே லைன்ல வந்துட்டாரு, அவங்க அம்மாவும் லைன்ல வந்துட்டாங்க. எல்லாருமே கான்ஃபரன்ஸ் போட்டு பையன் வீட்லயும் எல்லா லைன்ல வந்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க கிரக சஞ்சார நிலைகள் பார்த்தீங்கன்னா ஏடாகுடமா இருக்குது, இல்லைங்க பொருத்தம் போது தான் சார் நாங்கள் பண்ணோம் நாங்கள். ஆனால் வந்து அது உங்ககிட்ட அதை பார்க்கறதுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு முடியல சார். ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, பொருத்தம்லாம் இருக்கு, நான் பொருத்தம் இல்லைன்னு தான் சொல்லல. அதே மாதிரி இந்த ஜாதகத்தை நீங்கள் இணைச்சதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையோ எந்த விதமான ஒரு வில்லங்கமும் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா இப்போ உங்க பெண்ணுக்கு நடக்கிற அந்த தசை பிறக்கைக்கே அந்த சனி தசை முடிஞ்சு இப்ப புதன் தசை ஒரு 19 வருஷம் சனி தசை, புதன் தசை வந்து ஒரு 17 வருஷம், 19 ஒரு 17 36 வயசு, இன்னும் ஒரு 7 வருஷம் இருக்கு சார். அப்ப இன்னும் 7 வருஷம் இருக்கே சார் அப்படின்னா 7 வருஷம் இருக்கு அப்படின்னாக்கா அது முடிவுல அதாவது வந்து அந்த புதன் தசை கழியிற நேரத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா சில மாற்றங்கள் சில வேறுபாடுகள் வித்தியாசங்கள்லாம் வந்துடும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த கோச்சாரத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த சனி பகவான் 7.5 சனியா இருக்காரு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜென்ம சனியா வருவாரு. 12ஆம் இடத்துல இருந்து ஜென்ம சனியா மீன ராசிக்கு வருவாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு மேக்சிமம் இன்னும் ஒரு 1 இயர் அடுத்த நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் பயிற்சி. இப்ப ஜென்ம ராகுவா இருக்கிறவரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து ராகுவா வந்துட்டாரு அப்படின்னாவே பிரச்சனை சால்வ். அவர் 12ஆம் இடத்துல வந்தாருன்னா கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. இது ஒரு நல்ல ஸ்தான பலம். 6ஆம் இடத்துல கேது பகவான், 12ஆம் இடத்துல ராகு பகவான். ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருங்க. வேற போய் ஏடாகுடமா போய் ஏதாவது பண்ணீங்க ஒரு வயலண்டா அவர் பையன் பேசுறாரு, அதான் ஐ மீன் அந்த ரேவதி வீட்டுக்காரு, ரேவதி நட்சத்திரத்து புருஷன் உத்திரட்டாதியுடைய ஹஸ்பண்ட் பேசுறாரு, சார் என்ன சார் இந்த மாதிரிலாம் இருக்குது சார், நான் வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் வயலண்டா போயிட்டேன், இல்ல அவங்களுக்கு ஏதாவது வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் என்கிட்ட தப்பா எடுத்துக்காதீங்க சார், அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு கான்சியஸ் இல்லாதப்ப ஏதாவது பண்ணிடலாமான்னு கூட ஐடியா பண்ணேன் சார். இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிடாதீங்க, உங்களுக்கு இருக்கிற கௌரவத்தை கெடுத்துக்காதீங்க. நீங்க நினைச்சீங்க பாருங்க கிணறு தண்ணியை ஆத்து வெள்ளமா அடிச்சுட்டு போக போகுதுன்னு, உண்மையான விஷயம். கண்டிப்பா வந்து என்னைக்கு இருந்தாலும் அந்த கிணற்று நீர் உங்களுக்கு தான். அதனால வந்து ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அதாவது நீங்க வெயிட்டிங் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, நாள் தள்ளி போய் நினைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி டே 1ல இருந்து கிடைக்க வேண்டிய சுகம் இன்னும் கிடைக்கல. ஆனா வந்து தள்ளி போனாலும்
இரட்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சில விஷயங்கள் தான் அங்க இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு மேக்சிமம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. அப்பதான் அவர் சொன்னாரு, இல்ல சார் நீங்க சொல்றது இந்த ஒரு வருஷம் நான் வெயிட் பண்றதுன்றது ஓகே, ஆனா என் இடத்துல நீங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய வேதனை என்னன்னு தெரியும் அப்படின்னாரு. நீங்க சொல்லவே வேணாம் தம்பி, உங்க வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒரு வேலி தாண்டிய வெள்ளாடாவும் ஆயிட்டீங்கன்றது எனக்கு புரியும். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னாரு. ஆமா, வீட்டு சாப்பாடு கிடைக்கல, ஹோட்டல் சாப்பாடுக்கு போயிட்டீங்க, சிம்பிள் மேட்ரு. ஹோட்டல் சாப்பாடு போனதுனாலதான் கொஞ்சம் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியுது. தாக சாந்தி மன அமைதி, ஜென்மாந்திர கட்டை வேதல், ஜென்மாந்திர கட்டை மோட்சமடைதல் அப்படின்ற மாதிரி இப்படின்னா போய், அதாவது என்ன உங்க பாலிசி அப்படின்னாக்கா, நான் தான் உங்க ஜாதகத்தை பார்த்துட்டேனே. அதனால நீங்க சொன்ன ஆங்கிள், அதாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க ரேவதி நட்சத்திரம் பிறகு உங்களுக்கு புதன் தசை, புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு இப்ப சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது சுக்கிரதசையில உங்களுக்கு அந்த தாம்பத்திய சுகன்றது கிடைக்கணுமே. இங்க வீட்டுல கிடைக்கல அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா, வேலி தாண்டிய வெள்ளாடு ஆயிட்டீங்க, வெளியே போயிட்டீங்க சார். அது சார் அப்படின்னாரு. புரியுது எனக்கு. நீங்க என்னன்னாக்கா கொஞ்சம் கட்டுப்பாடோட கொஞ்சம் ஒரு சேஃப்டியா தான் இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல போறீங்க நீங்க, அதானே அப்படின்னா. அதே தான் சார் அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு புரியுது. நீங்க அதனால அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், பர்சனல் விஷயம். நான் அதுக்கு நான் எதுவுமே கருத்து சொல்ல விரும்பல. இல்ல சார் இப்படியே தான் இருப்பேனா அப்படின்னா கிடையாதுங்க. உங்களுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து இந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. வர ஏப்ரல் மேல உங்க பிரச்சனை ஆல் ப்ராப்ளம் சால்வ். இந்த ராகு பகவான் பயிற்சி நடந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் வந்த உடனே இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடை தூக்கி போடுற மாதிரி, அச்சி இது என்ன ஹோட்டல் சாப்பாடுல போய் நமக்கு அது உடம்பு கெட்டு உடம்பே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி, அந்த ஹோட்டல் என்ன இருந்தாலும் வீட்டு சாப்பாடு தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வட்டி மூலமா கிடைக்கும். விட்டதை பிடிச்சிடலாம், கவலையே படாதீங்க. அதனால பக்குவமா நடந்துங்க, நிதானத்தை கையாளுங்க அப்படின்னு சொல்லி வச்சேன். அதாவதுங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நவகிரகங்களின் திருவிளையாடல்கள். ஆனானப்பட்ட ராவணனுக்கே இலங்கேஸ்வரனுக்கே நேரம் சரியில்லை அப்படின்னும் போது நவகிரகங்களின் பார்வையில, அதுவும் குறிப்பா சனி பகவானுடைய பார்வையில உளுந்ததுனால தானே அவர் தேவையில்லாத போயிட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மனைவியை கவர்ந்து பல பிரச்சனைகளுக்கு ஆளானாரு. கடைசியில மகுடத்தை முடியிழந்தார்ல. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த நவகிரகங்களுடைய சித்து விளையாட்டுகள், திருவிளையாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி மாளாது. அப்படின்னும் போது இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா, உத்திரட்டாதி பெண் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல கேரக்டர், ஒரு நெருப்பு மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ இருக்கிற கோச்சார சஞ்சாரமும் ஜனனகால ஜாதகமும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒண்ணுக்கு ஒன்று அப்படியே டைப் ஆகி லிங்க் ஆகி கிடக்குது. அப்படின் போது அதை மீறி, அந்த கிரகங்களை மீறி இவங்களால வெளியே வர முடியல. நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். அந்த மாட்டியா அந்த பொண்ணுகிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. இல்லை சார் எனக்கு புரியுது சார், ஏதோ ஒரு பிளாக் என்னை தடுக்குது சார். அது நீங்கள் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி சார். நான் இன்னமும் மென்டலாக அண்ட் ஃபிசிக்கலாக எனக்கு அந்த தைரியம், அந்த கான்ஃபிடென்ட்டு, அந்த ஒரு ஐடியாலஜி எனக்கு இன்னும் வரல. நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் நடக்குதுன்றதை நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. கன்ஃபார்மாக நடக்குங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. அடுத்த வருஷமே நடக்கும். அடுத்த வருஷமே நீங்கள் கன்சீவ் ஆவீங்க. எல்லாமே நான் ஒன்றும் ரொம்ப வயசாக இல்லையே. இப்போ அந்த பெண்ணுக்கு 29 வயசு தானே, அடுத்த வருஷம்னா 30 வயசு ஆக போகுது. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் எல்லாமே காலகாலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நடக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டேன் நான். ஸோ பெற்றவங்களுக்கும் வேற என்ன பண்ணுறது, ஆண்டவ மேலே பாரத்தை போட்டு சரி இந்த ராகு பயிற்சி எப்போ வரும் அப்படின்றதுல அவங்க அதில் அந்த சிந்தனைகள் இருந்துகிட்டு இருக்காங்க. அதில் வெயிட்டிங், அதுக்காக எல்லாரும் வெயிட்டிங். ஸோ இப்படி போகுது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கல்யாணம் ஆனவனெல்லாம் சாமியார் ஆனதில்லை, சாமியாரா போனவனெல்லாம் புத்தன் ஆனதும் இல்லை. அதே மாதிரி பெண் உத்திரட்டாதி கற்புக்கரசி கண்ணகி, ஆண் ரேவதி பொண்டாட்டியை தொட்டு கூட பார்க்காத அநியாயத்துக்கு அப்பாவி. கட்டுனவன் ரம்பாவா இருப்பான்னு பார்த்தாக்கா ஔவையார் பாட்டிக்கு ஆத்தானதும் ஆடி போய் சரக்குல விழுந்தானா. வேற என்ன பண்ணுவான்? சரக்கு, தாகசாந்தி, பொட்லம் பிரியாணி, ஹோட்டல் சாப்பாடு, ஜென்மாந்திர கட்டை வேதல், ஜென்மாந்திர கட்டை விமோசனம் அடைதல். இது எல்லாமே ஜென்மாந்திர ராகு பகவான், சயனஸ்தானத்து சனி பகவான் ஜென்மாந்திர குழப்பங்களை உருவாக்கி கருத்தரிக்காமலே ஆக்குவாரே சனி பகவான். அந்த ராகு பகவான் ஜென்மாந்திர ஸ்தானத்தை விட்டு விலகி சயனஸ்தானத்திற்கு வந்ததும் சனி பகவானின் தோஷம் நிவர்த்தி, புத்திர பிராப்தி,
தாம்பத்திய வேள்வி இனியே தொடங்கும். ஸோ மீன ராசி நேர்மைக்கும் பொறுமைக்கும் பேர் போன ராசி. ஸோ அந்த மீன ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரக்கார அந்த தம்பி 32 வயசு சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணுவார் அவரு? அதாவது வீட்டில் கிடைக்க வேண்டியது வீட்டில் கிடைக்காம வெளியில போயிட்டாரு. இருந்தாலும் வீட்டில் கிடைச்ச உடனே ஹோட்டல் சாப்பாடை கட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ட்டாரு. நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்கவுங்க வாழ்க்கையில ஒருத்தருடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல நடக்கிற மேட்டர்கள். அட்வைஸ் தான் கொடுக்க முடியும். இன்னொன்னு, அந்த கால நேரங்கள் சூழ்நிலைகள் கரெக்டா வந்துருச்சு. 4 வருஷமா முதலீடு நடக்கல, 4 வருஷமா இந்த ஃபர்ஸ்ட் நைட்ன்றதே நடக்கல அப்படின்னா அந்த வேதனைய, என் வேதனை என்னன்றது அதை அனுபவிச்சு பார்த்தவனுக்கு தான் சார் தெரியும் அப்படின்னாரு. அதை அனுபவிச்சு பார்த்தவனுக்கு தான் சார் தெரியும் அப்படின்னாரு. நம்ம அதில் எதுவுமே சொல்ல. இன்னொன்று நடக்கிறது சுக்கிரதசை அப்படின்னும் போது வேலை தாண்டிய வெள்ளாடு ஆகணுமே. அதனால எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கழுவுற மீன் நழுவுற மீன் மாதிரி டிப்ளமேட்டிக்கா போறவன் தான் மீனராசிக்காரன். அவனுக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போது என்ன பண்ணுவான்? அவன் குட்டையில விழுந்த மட்டையாயிட்டான். அவ்வளவுதான். சோ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கோச்சார நிலைமைகள், கிரக சஞ்சார சூழ்நிலைகள் பார்த்துக்கங்க, உஷாரா இருந்தீங்க மீனராசிக்காரங்க. இந்த 1 இயர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வீட்டம்மா கூட என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன ஏட்டிக்கு போட்டியா இருந்தாலும், என்ன ஏடா கூடமா இருந்தாலும் அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்ல அப்படியே பக்குவமா நைஸா அப்படியே அரவணைச்சு போய்க்காங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போறதில்லை, கெட்டு போறவன் தான் விட்டு கொடுக்கறது இல்லை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுல சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜி ஸ்ரவின் கரண்.